வெல்கம் பேக் டு கார்த்திகேயன் அனாலிசிஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கால்ஃபர் வந்திருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் அண்ட் பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கான ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த மேஜருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் மேஜருக்கான ஒரு டெஸ்ட் ஷெடியூலை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10, 2024 அதாவது நெக்ஸ்ட் வீக்கில் இந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டெஸ்ட்டில் மொத்தம் எத்தனை டெஸ்ட் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 16 டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஈச் டெஸ்ட் 150 கொஷின்ஸ் கேரி பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 200 கொஷின்ஸ் ஃபுல் மார்க் டெஸ்ட்டில் பிளான் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம என்ன எஃபெக்டிவாக எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் புக்லெட்டு அண்ட் ஓஎம்ஆர் ஷீட்டோட உங்கள் வீட்டுக்கு கொரியர் வந்துடும். ஓகேவா? புக்லெட் வீட்டுக்கு வந்த உடனே டெஸ்ட்டு நம்ம ஷெடியூலில் டேட் கொடுத்துருப்போம். அந்த டெஸ்ட் டேட் அன்னைக்கு காலையில் வீடியோ ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் லைவில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு லைவ் டெஸ்ட் எழுதுவீங்க. ஓகேவா? கொஷின் பேப்பர் வச்சு ஓஎம்ஆரில் நீங்கள் ஷேட் பண்ணி அப்புறம் அந்த டெஸ்ட் ஒன்ஸ் அந்த பர்டிகுலர் டைமில் நீங்கள் லைவில் எழுதுவீங்க. அதை ஒருத்தவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகே, டெஸ்ட் முடித்த உடனே அந்த டெஸ்ட்டுக்கான ஓஎம்ஆரை எவாலுவேட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. அப்லோட் பண்ண உடனே அதுக்கான மார்க் லிஸ்ட்டும் உடனே வந்து உங்களுக்கு நம்ம டெஸ்ட் குரூப்பில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த லைவ் டெஸ்ட் மூலமா நம்ம ஏன் இந்த கார்த்திகேயன் அனாலிசிஸில் இந்த மாதிரியான லைவ் டெஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் நம்ம எப்படி லேக் ஆகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம லைவ் டெஸ்ட்டை எப்பயுமே கண்டக்ட் பண்ணுறோம். ஓகே, உள்ளே வாங்க. நம்ம இந்த டெஸ்ட் ஷெடியூலை எப்படி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சை எப்படிலாம் அப்ரோச் பண்ணணும், ஓகேவா, இந்த டெஸ்ட் பேட்சில் என்ன மாதிரியான அவுட்கம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம இதில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெஸ்ட் எப்படி எழுதணும், டெஸ்ட்டுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே டீட்டெயிலாக உங்களுக்கு காமிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு ஷெடியூல். டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 3 days கேப், அதாவது 4th day டெஸ்ட் இருக்கும். காலையில் ஏர்லி மார்னிங் 5 to 7 டெஸ்ட் நடக்கும். அன்றைக்கி ஈவினிங் டெஸ்ட்டு டிஸ்கஷன் நடக்கும். லைவ் டெஸ்ட் டிஸ்கஷன். உங்களுக்கு எல்லாம் இருக்கிற கொஷின்ஸில் இருக்க 150 கொஷின்ஸில் என்ன டவுட்ஸ் இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ஷெடியூல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த சிலபஸ் ஃப்ளோ அதை வச்சு தான் நம்ம டெஸ்ட் ஷெடியூலை போட்டிருக்கோம். அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யூஜி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால இந்த வாட்டி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டாகவே நம்ம ஒரு வார்ம் அப் டெஸ்ட் மாதிரி எஸ்சிஆர்டி புக் டெஸ்ட் 11th 12th மேக்ஸில் நீங்கள் படிக்கக்கூடிய சப்ஜெக்டோடைய பேசிக்ஸ் கவர் ஆகுது அப்படிங்கிறதுனால ஓல்டு அண்ட் நியூ புக்ஸில் இருக்கக்கூடிய நம்ம சமச்சீர் கல்வி மேக்ஸ் புக்கிலேருந்து ஒரு சில கொஷின்ஸ், ஒரு 150 கொஷின்ஸ் வந்து ஒரு வார்ம் அப் டெஸ்ட் மாதிரி ஃபஸ்ட்டு டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம யூனிட் வைஸ் டெஸ்ட் எல்லாமே 14th ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ஷெடியூல் பார்த்திங்கனாலே தெரியும். யூனிட் டெஸ்ட்டு ஒவ்வொரு 3 யூனிட் முடிஞ்ச உடனே ஒரு நடுவில் ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு 3 யூனிட் முடிச்சிருவோம். அந்த 3 யூனிட் டெஸ்ட் முடித்த உடனே ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகும். நடுவில் நமக்கு ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வந்தால் தான் நமக்கு அந்த சப்ஜெக்டோடைய ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம இன்டர்மீடியட்லேயே இந்த ரிவிஷன் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஒரு டெஸ்ட் முடிஞ்ச உடனே இப்படி வரும். அதேமாதிரி அடுத்த 3 டெஸ்ட் முடிஞ்ச உடனே செகண்ட் ரிவிஷன் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு 4 யூனிட்ஸ் முடிஞ்ச உடனே லாஸ்ட்டு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபுல் மார்க் டெஸ்ட்டு. இந்த ஃபுல் மார்க் டெஸ்ட்டில் மட்டும் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுமே சேர்ந்து ஒரிஜினலாக நம்ம எப்படி எக்ஸாம் எழுதுவோம் அதே மாதிரி தான் இந்த ஃபுல் மார்க் டெஸ்ட் நமக்கு இருக்கும். ஓகேவா? டெஸ்ட்டோடைய கொஷின் ஸ்டாண்டர்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ஷெடியூலில் டீட்டெயில்டாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டோடைய ஃபீ வந்து பார்த்திங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 3000, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2500 சார்ஜ் பண்ணுறோம். அதுவும் இல்லை இப்போ தான் சார் நான் ஆரம்பிக்கிறேன், எனக்கு ஒரு கிளாஸோடைய ஒரு இது இருந்தால் நல்லாயிருக்கும், கிளாஸஸோடு எனக்கு சேர்ந்து டெஸ்ட் பேட்ச் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம கிளாஸ் ரெக்கார்டிங் கிளாஸஸ் ஆகும் டெஸ்ட் பேட்சை இந்த டெஸ்ட் ஷெடியூல் படியும் கொடுக்குறோம். ஓகே, அதுக்கான ஃபீஸ் வந்து 5000 அப்படின்னு நம்ம சார்ஜ் பண்ணியிருக்கோம். டெஸ்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். டெஸ்ட்டு முடித்த உடனே டெஸ்ட்டுக்கான கீ நமக்கு பிடிஎஃபாக ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் கொஷின் புக்லெட்டும் ஓஎம்ஆர் ஷீட்டும் உங்களுக்கு வீட்டுக்கு கொரியர் வந்துடும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்ஸ் நீங்கள் அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ண உடனே உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியராக கொடுத்துருவாங்க. ஓகே, இப்படி தான் இந்த மேத்தமெட்டிக்ஸ், அதாவது எஸ்ஐ அண்ட் பிஹெச்எஸ்க்கான மேக்ஸ் மேஜருக்கான டெஸ்ட் பேட்சை நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய அட்மிஷன்ஸை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் த எக்ஸாம்.